தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். 7.5% ரிசர்வேஷனில் நமக்கு கட் ஆஃப், அதாவது மதிப்பெண் எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்றதா இன்னைக்கான வீடியோ. ஸோ இதில் வந்து பாருங்கள், 7.5% ரிசர்வேஷன் என்ன, அதனோட கட் ஆஃப் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், மதிப்பெண் குறையுமா ஏறுமா, இதில் குறைஞ்சனா எந்த அளவுக்கு மதிப்பெண் வரும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நமக்கு ப்ளஸ் டூ உடைய ரிசல்ட் வந்து வந்திருந்தது. ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. 600க்கு 500 ப்ளஸ் நிறைய மாணவர்கள் எடுத்திருக்காங்க. ஈவன் நமக்கு தெரிந்த மாணவர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ஜினியரிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சற்று உயரும். என்ஜினியரிங் கட் ஆஃபில் கொஞ்சம் உயரும். நீங்கள் வந்து ஒரு 190 அப்படின்னா அதில் வந்து ஒரு 0.5ஓ 0.6ஓ இன்க்ரீஸ் ஆகலாம். 180 கட் ஆஃபில் வந்து ஒரு மார்க் அளவு இன்க்ரீஸ் ஆகலாம். 170லேருந்து ஒரு 1.5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மார்க்கு 0.5 0.8 அப்படின்னு சொல்லி என்ஜினியரிங் கட் ஆஃபில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ஜினியரிங்குரிய அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ளிகேஷன் ஆன்லைனில் இது வரைக்கும் நீங்கள் போடலைன்னா போடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இது இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதையும் நீங்கள் படிக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்துக்குமே நான் அப்ளை பண்ணலாம், தவறு கிடையாது. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ 7.5% ரிசர்வேஷனில் நமக்கு கட் ஆஃப்ன்றது உயருமா இறங்குமா அப்படின்னா கட்டாயம் இறங்கி வரும் அப்படின்றது தான் உண்மை. அதற்கு காரணங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சேம் ரீசன் தான். ஏன்னா நம்ம நம்ம வச்ச போலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 500 கீழே தான் மதிப்பெண் எடுக்கிறதாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 500 கீழே தான் நிறைய மாணவர்கள் வராங்க அப்படின்றதுனால கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து குறைந்து தான் வரும். அப்படி குறைந்து வரும்னா 2024க்கும் 25க்கும் கிட்டத்தட்ட 100 மார்க் 80 மார்க் அளவில் வித்தியாசமானது வருது. இப்போ 7.5% அப்படின்னா யாருன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இதுதான் கட்டாயன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எங்கே போய் சேர்ந்தாலுமே உங்களுக்கு ₹1 வந்து ஃபீஸு கிடையாது. எல்லாமே வந்து ஃப்ரீ. டோட்டலாக வந்து ஃப்ரீ ஆகிடுது. இப்போ நான் சொல்கிறது கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் சொல்கிறேன். 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% ரிசர்வேஷனில் மதிப்பெண் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது. சரிங்களா? எந்த செலவுமே கிடையாது. நீங்கமான் போகிறீங்க, நீமான் படிக்கிறீங்க, நீமான் வரீங்க. சின்ன சின்ன உங்களுடைய பர்சனல் செலவு என்னவோ அதை நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பண்ண போகிறதில்ல. எஜுகேஷன் தொடர்பான செலவுகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. 7.5% ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும். சரி. ஸோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும். கண்டினியூவாக ஒரே ஸ்கூலில் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் 3 ஸ்கூல்லையோ 2 ஸ்கூல்லையோ மாறி மாறி படிச்சிருக்கலாம், தவறு கிடையாது. மீடியம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது. சரி, லாஸ்ட் இயர் வந்து பிசி கேட்டகரிக்கு 495ல் முடிஞ்சுது. சரிங்களா? லாஸ்ட் இயர் 495ல் முடிஞ்சுது. இந்த வருடம் அது எவ்வளோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே குறையும். கிட்டத்தட்ட நான் சொல்றது சேஃபஸ்ட் மார்க்கு இதை விடவே சற்று குறைந்து வரும். ஒரு 390லேருந்து 385 ரேஞ்சுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓசிக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து லாஸ்ட் இயர் சீட்டு ஃபில் ஆகாமல் இருந்து இந்த வருஷம் சீட்டு வந்தால் கொஞ்சம் வேணா இன்க்ரீஸ் ஆகலாம் இப்போ சொன்னதை விட. பிசிஎம்ல வந்து லாஸ்ட் இயர் 484ல் க்ளோஸ் ஆனது. இந்த வருடம் வந்து 375லேருந்து 360 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். நான் வந்து கொஞ்சம் சேஃபர் சைடாக கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறத விட 5 மார்க் 6 மார்க் குறைந்து தான் வருமே தவிர அதிகமாக வராது. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 521 மதிப்பெண்கள் லாஸ்ட் இயர் வந்தது. இதில் வந்து 380லேருந்து 400க்குள்ளே வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருடத்திற்கு. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 467ல் வந்து லாஸ்ட் இயர் இருந்தது. இந்த வருடம் 360லேருந்து 370க்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 487ல் இருந்தது லாஸ்ட் இயர். இந்த வருடம் 350லேருந்து 365 ரேஞ்சுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ்டி கேட்டகரி ஷெட்யூல் ட்ரைபை பொறுத்த வரைக்கும் 440 லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக இருந்தது. இந்த வருடம் வந்து 445 அதுல இருந்து 355க்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாரி, 445ல் 345ல இருந்து 355க்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து 7.5% ரிசர்வேஷன்ல கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தானே தவிர இது எக்ஸாக்ட் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷனு, ஸ்டூடெண்ட் கிட்ட பேசின விஷயங்கள், நாம நடத்தின சர்வே விஷயங்கள், இதை பொறுத்து கட் ஆஃப் குறைந்து வரும்ன்றத ஒரு சின்ன மதிப்பீடா நாம போட்டிருக்கோம்.
இதையே வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஒரு சேஃபர் சைடா மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸாக்ட் அ அந்த கட் ஆஃப் அப்படின்றது ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்ததுக்கு அப்புறம், ரிசல்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் பெர்ஃபெக்ட்டான ஒரு கட் ஆஃப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிளஸ்ல தான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சு வரும். ஆனா கொஞ்சம் அதிகமான சேஃபர் சைடுக்கு அதிகமா இருக்கிற மாரி நான் சொல்லியிருக்கேன். பட் இதுக்குள்ள இருந்தா நீங்க சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. 7.5% ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ, இந்த மதிப்பெண்ணுக்குள்ள இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க பார்த்துக்கங்க. முக்கியமா அந்த நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன டிஸ்க்ளைமர் அதுதான். என்ன அப்டின்னா, தயவு செஞ்சு இத வந்து இதுதான் ஃபைனல் அப்டின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. நாளைக்கு வந்து இத விட வந்து உங்களுக்கு கூடுதலா வந்ததுன்னா, நீங்க சொன்னத வச்சு தான் சார் பண்ணேன். இப்டி ஆயிடுச்சேன்னுலாம் சொல்லாதீங்க. அத திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். பேரண்ட் பொறுத்தவரைக்கும் வந்து மதிப்பெண்ல அவங்க ரிசல்ட்ல எப்படி வந்தாலுமே, நீங்க அத பத்தி கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஹோப் குடுத்து என்கரேஜ் பண்ணுங்க. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி பேசாதீங்க. பட் ஏன்னா மதிப்பெண் வந்து 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாமே டஃப்பா வந்திருக்கு. அதனால மதிப்பெண் சற்று குறைந்து கூட வரலாம் மாணவர்களுக்கு. இத நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பெருசுபடுத்தாம, நீங்க என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு மட்டும் யோசிங்க பேரன்ட்ஸ் சைட்ல. அதனால இத முக்கியமா மாணவர்கள பத்திரமா நீங்க பார்த்து உங்க கவனத்துல வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.